வெற்றி கழகத்தின் சார்பில் கணேஷ் வந்திருக்காரு. கணேஷ் சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு திருவள்ளூர் மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? ஏன்னா விஜய் அவர்கள் 2 ஆண்டுகள் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு, அவர் தொடர்ச்சியா வெளியில வர்றது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. களத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு, ஆனா களத்துல இருக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை மக்கள் சொல்றாங்க. உங்களுடைய பதில் என்ன? இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அரசியல் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் வணக்கம். அரசியலை தள்ளி வைத்த பொதுமக்கள், அரசியல் என்றால் முகம் சொலித்த பொதுமக்கள் இன்று தங்கள் வீட்டில் பிறக்கும் குழந்தையை முதலில் ஒரு அரசியல் கட்சியின் கொடியில் அமர்த்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறேன் என்று மகிழ்ந்து என் பதிலை அளிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? என்கிட்ட கூட ஒரு நண்பர் கேட்டார், இத்தனை ஆண்டு காலமா பல மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் உண்மையா சேவை மனப்பான்மை இருக்கிற தன்னார்வலர்கள் இருப்பாங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் இருப்பாங்க. அப்போலாம் இல்லாத எழுச்சி இப்ப ஏன் இந்த அளவுக்கு இருக்கு? அதுவும் இவ்வளவு வெகுஜன மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இப்ப ஏன் வராங்க அப்படின்னு நான் அவருக்கு என்ன பதில் சொன்னேன்னா, இத்தனை நாளா பல இடத்துல நேர்மையாவே உண்மையாவே சேவை மனப்பான்மை இருக்கிற பல பேர் அரசியலுக்கு வராததுதான் அரசியலோட சாபக்கேடு. அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்காததுதான் அரசியலோட சாபக்கேடு. ஆனா இன்று 30 வருஷங்களுக்கு மேலாக தன்னுடைய செயல்பாட்டின் மூலியமாக எங்கள் கழகத்தின் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நம்பிக்கையையும் சம்பாதித்திருக்கிறார். எப்படி சம்பாதித்திருக்கிறார்? அவ்வப்போது அவர் எடுத்த அரசியல் பார்வை. உதாரணத்துக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை குறிப்பிடுறேன். ஒரு ஒப்பீடு மூலமா 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் ஒரு பள்ளிக்கூடம் எரிந்தது. பல மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அப்போ எங்கள் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். மடியில் வைத்து மகிழ்ந்த குழந்தைகளை இழந்தோமே, இது ஒரு எழுகை மணி, வேக்கப் கால், இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு 2004 நடக்குது. 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்க திருத்தணி பகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சுவரடிந்து மிழிந்து ஒரு குழந்தை இறந்து விட்டான். நிர்வாகம் ஏன் இவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது என்ற கேள்வி, அந்த கேள்வியுடைய மக்கள் பதிலாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இது நாள் வரை முடிச்சிடுறேன் சார். இன்றைக்கு மக்களோட தேர்வா ஏன் தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஊழல் செய்ய போவதில்லை. இல்ல செய்ய போவதில்லை எப்படி சொல்றீங்க? அது என்ன? சமரசமான அரசியல் செய்ய போவதில்லை. இல்ல ஊழல் செய்ய போறதுனா இது எல்லாரும் தான் சொல்றாங்க. எந்த அரசியல் கட்சி நாங்க ஊழல் செய்வேன்னு சொல்லுவாங்க? ஊழலை எப்படி ஒழிப்பது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு பதில் என்னவென்றால், கவர்மெண்ட்ல அரசியல்வாதிகளும் இருக்கும், அரசியல் அதிகாரிகளும் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துப்போ, 2 சைட்லயும் ஊழல் நடக்குது. அதை யார் தான் கட்டுப்படுத்தணும்? யார் தான் அதை படிப்படியா குறைக்கணும்? இங்க சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அரசியல்வாதிகள். ஒரு ஊழல், ஒரு பிரச்சனை, எந்தவித குற்றத்துக்கும் அதை தடுக்கக்கூடிய கருவி எது? சட்டம். சட்டமன்றத்தில் சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமாக இயற்கையாகவே சேவை மனப்பான்மை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்க வைக்கப்படும் ஒரு அரசியல்வாதிகளும் தலை சிறந்த தலைமை மூலியமாக வழிகாட்டுதல் செய்யப்பட்டு திருத்தணியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா, இல்ல நீங்க வெற்றி பெற்றா, அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்கன்னா பதில் சொல்றேன் சார். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு ஆண்டுமே ஒரு பள்ளிக்கூடத்துல கட்டுமானங்கள் சரியா இருக்கான்னு ஸ்ட்ரக்சரல் ஆடிட் பண்ணணும். இந்த விவகாரத்துல அது பண்ணாங்களான்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாரா? ஒரு ஆண்டுமே அரசு பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பு அறிக்கைன்னு வெளியிடணும். அதை வெளியிட்டாங்களா? யார் மேல தப்பு செஞ்சாங்க, அப்படி தப்பு நடக்கப்பட்டதுன்றத சட்டமன்ற உறுப்பினர் கண்காணிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் புகாரா எழுப்பினாரா? எந்த இடத்துல எழுப்பியிருக்காரு சார்? நீ தொடர்ந்து பேசுங்க சார். சாரி, அமைதியா இருங்க. அவர் பேசணும். சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்க கட்சிகள் சார்பில் எல்லாருக்குமே பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாரு. இதை எப்படி தமிழக வெற்றி கழகம் சரி செய்யும் என்றால், எந்த திட்டத்திற்கு முதன்மை அளிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும்.
ஓகே கணேஷ், இங்க நீங்க- ஒரே முடிச்சிடறேன் சார். இங்க கார் ரேஸுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல பெருசா பார்க் கட்டத்துக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல அரசு பள்ளியில ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து வர ஒரு குழந்தைக்கு சரியான கட்டுமானம் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணுமான்னு தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும்.